மன ரீதியா பாதிக்கப்பட்டு அவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க. இதெல்லாம் அங்க அதிகபட்சமா இந்தியாவுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையில 3-5% இருக்கக்கூடியவர்கள். ஆனா மிகப்பெரிய பொறுப்புல 90%, 87%, 83% இருக்கிறாங்க. இது எந்த அளவுல சாத்தியம்னு தெரியல. இந்த பிஜேபி, இந்த RSS அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாங்க புரட்சிய இணைஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்கிற பார்க்கும்போது ஒரு பெண்களாக, பெண்மணியாக நாங்க எல்லாம் தலை குனிகிறோம். பெண்களுக்கு இலவச பஸ் தமிழ்நாடு போல பாண்டிச்சேரியில இயங்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. பெண்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பற்ற ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையில தான் புதுச்சேரியுடைய மகளிர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதையும் நாங்க புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பா வன்மையா கண்டிக்கின்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா 50,000 பெண் குழந்தைகள் பிறந்தா கொடுக்குறோம்ட்டு என்ஆர் அரசு சொல்லியிருந்தாங்க. எத்தனை பெண் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்கிற விஷயத்தை நாங்க கேட்டா கணக்கு வர மாட்டேங்குது. பேரளவுல என்ஆர் பிஜேபி ஆளும் அரசு அறிக்கையா மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர எதையுமே செயல்முறைப்படுத்த மாட்டாங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் பணம் யாருக்கு போய் சேருது, எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னா அதுக்கும் கேள்வி இல்ல. மொத்தம் ஒரு 20,000 குடும்பங்களுக்கு தான் போய் சேருது. வாங்காத குடும்பங்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 90,000 குடும்பங்கள் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் ஒரு பெயர் அளவிலேயே அவங்க அறிக்கையா விட்டுட்டு 10 பேருக்கு கொடுத்துட்டு 20 பேருக்கு கொடுத்துட்டு சதவீத அடிப்படையில பாத்தீங்கன்னா மோர் தென் 80% அவங்க கொடுக்காம நிலுவையில வச்சிட்டு இருக்காங்க. இதற்கு கேட்டா பதில் கிடையாது. அது இல்லாம இப்போ ஏற்கனவே 80,000 குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லாத பட்சத்துல புதுசா நம்முடைய புதுச்சேரி முதல்வர் மதிப்பு மிக்க என்ஆர் ஐயா அவர்கள் 2500 ரூபாய் இனிமே நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போது, வாய் வழியா உள்ள அறிக்கையா மட்டும்தான் இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய 80,000 குடும்பங்களுக்கே இன்னும் 1000 ரூபாய் கொடுக்காத பட்சத்துல இவங்க எப்படி புதுசா இவங்க 2500 ரூபாய் கொடுப்பாங்க என்பதும் பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த 33% இடஒதுக்கீட்டை புதுச்சேரியில கண்டிப்பா அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாங்க கோரிக்கையாவும் நாங்க பெண்களாவும் முன்னிறுத்தி இதை கேட்டுக்கிறோம்.